ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பூசணிக்காய் வச்சு ஒரு சிம்பிளான ஈஸியான பூசணிக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பூசணிக்காவை எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஒரு பேனில் வந்து நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வர வரைக்கும் நல்லா வணங்கி எடுத்துக்கோங்க. இது வணங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பூசணிக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வணங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காவை இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்கள் காரத்தை பொறுத்து. நல்ல மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட வந்து நீங்கள் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இந்த பூசணிக்காய் வந்து இந்த எண்ணெயோட இதுலேயே நல்லா வெந்துடும். ஒரு 5 to 8 மினிட் வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா பூசணிக்காய் வந்து ரொம்ப குழஞ்சி சாப்பிடவே நல்லா இருக்காது. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் இதான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.